சிவபெருமானை வழிபடுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்லையில்லாத அன்பை வந்துட்டு வச்சுருப்பாங்க. அவர் மீது எல்லையற்ற பற்று வைத்திருப்பாங்க. அவரை தவிர வேறு எதுவுமே உண்மை இல்லை, அவரை தவிர வேறு எந்த தெய்வமுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சதா அவரோட நினைவில் அவர்கிட்டயே வந்துட்டு தனது வேண்டுதலை வைத்து கொண்டு பக்தியை செலுத்தி கொண்டு இருப்பார்கள். போகிறோம் சிவமந்திரங்களை சொல்கிறோம், சிவனவே நினச்சிட்டு இருக்கோன்னா அந்த சக்திகள் முழுமையாக உங்களை விட்டு நீங்கிவிடும். தீய எண்ணங்களோ தீய சக்திகளோ. அதுக்கப்புறமா நம்மளோட வழிபாடு அப்படிங்கிறது மிகவும் உன்னதமானதாக இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் பொய்யிலே வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். பொய்யான உடல், பொய்யான பிரபஞ்சம், பொய்யான உலகம், பொய்யான மனம், எல்லாமே பொய். எது உண்மை? எம்பெருமான் மட்டுமே உண்மை. எல்லாத்திற்கும் மூலவன். இந்த பிரபஞ்சமே அழிந்தாலும் அழியாமல் இருக்கின்ற ஒருவர் என்றால் அது சிவபெருமான். அந்த எல்லையற்ற ஆற்றல் அப்படிங்கிறது எப்பவுமே அழியாத ஒரு ஆற்றல் அப்படின்ட்டு சித்த பெருமக்களாலும் ஞானிகளாலும் குறிப்பிட்டு சொல்லப்படுகின்றது. தீவினைகள் எல்லாத்தையும் அழிப்பவர். நம் மனதில் ஒரு சறுக்கல் ஏற்படுகிறது என்றால் அது பொய்யான சறுக்கல் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதெல்லாம் அந்த பொய் மேவுகிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய அந்த பஞ்சாட்சர மந்திரத்தின் அளவு, ஒளியளவு அதிகபட்சமாக இருக்க வேண்டும். என்று என் மனதில் வந்துட்டு சந்தேகம் எழும்புகின்றதோ அந்த நிமிடம் நாம் ஓம் நம சிவாய அப்படிங்கிறத என்னால் எந்த அளவுக்கு உயர்த்தி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு உயர்த்தும் பொழுது அந்த பொய்யானது அந்த இடத்தில் அடிபட்டு போகின்றது.